சங்கீதம் 19:8 யாவுடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. யாவுடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கேளு, யாவுடைய கற்பனை அதாவது ஞானம் உன்னை கண்களை தெளிவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. உன்னுடைய கண்கள் தெளிவானால் பாவத்தை விட்டு வெளியில் வந்துடுவேன். ஏன்னா பாவத்திற்கு மூல காரணம் நம்முடைய கண்கள் தான். முதல்ல கண்ணு குருடாச்சுன்னா பாவம் செய்யறது குறைஞ்சிரும். கண்ணுக்கு வியாதி வந்துச்சு, கண்ணுக்கு வேதனை வந்துச்சு, கண் பார்வை குறைஞ்சிச்சு அப்படின்னா பாவத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? குறைகிறோம் அப்படின்னு அர்த்தம், வியாதி நிமித்தமாக. ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, உன் கண்ணை நான் என்ன செய்ய போறேன்? தெளிவாக்க போறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கண்ணிலே இச்சை பிறந்தது. கண்களின் இச்சைக்கு அவள் விழுந்தபடியினால் அங்கே பாவம் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். காரணம் ஏவாளுடைய கண்ணின் இச்சை. இன்றைக்கு நம்முடைய கண்களின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சையும் தான் தேவ சமூகத்தை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகிறதை தவிர வேற எந்த காரியமும் இல்லை. முதலில் அதுதான், கண்ணின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சைகளும். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவம் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வரும். இந்த இச்சை முதலிலே கண்ணில், இரண்டாவது சரீரத்தில். இந்த ரெண்டு காரியங்களிலும் கடந்து வருகிற இச்சை நிமித்தமாகத்தான் நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம். அதற்காகத்தான் தேவன் சொல்கிறார், ஞானத்தை நீ உண்டாக்கி கொண்டால், தேவ ஞானம் உன்னிடத்தில் கடந்து வந்தால், கண்ணிலே இச்சை பிறக்காதபடி நான் உன் கண்ணை தெளிவாக்குவேன். ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க. எப்ப தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது என்று சொன்னால், மாம்சத்தினுடைய இச்சைகள் தகர்த்தெறியப்படும் போது தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது. எப்பெல்லாம் நாம இச்சையில விழுறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்மை கைவிடுவார், சத்துரு நம்மை மேற்கொள்வான், பாவம் நம்மிடத்தில் கடந்து வரும், சத்துருடைய கிரியைகள், சத்துரு பெருகுவான், சத்துருடைய கிரியைகள் நம்மிடத்தில் பெருகிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, கற்பனையை கை கொள்ளு. முதல்ல நான் உன்னுடைய கண்ணை தெளிவாக்குறேன், ரெண்டாவது உனக்கு தயவு தாரேன். இன்னும் யாரும் இதுக்குள்ள கடந்து போறது இல்லை. நம்ம கையில வேதம் இருக்குது. வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழுகிறோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்? நான் செய்யறதெல்லாம் சரிதான், நான் என்ன செஞ்சாலும் அது சரிதான், அதுல தப்பே கிடையாது. எனக்குள்ளால் அப்படி ஒரு எண்ணம், நான் செய்வது எல்லாமே சரி, நான் செய்வது தவறு கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு, தேவன் என்ன இதையா இல்லை. எனக்கு சகோதரர் வீடியோ அனுப்புறார், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் வேதத்திற்கு விரோதமாக எப்படி பறைசாற்றுகிறார் என்று சொல்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு கடந்து வந்தது. உண்மையிலே யோசித்து பார்த்தேன், சரியோ தப்போ பரலோகத்தின் தேவனுக்குத்தான் தெரியும். நான் அப்படி நினைத்தேன். ரெண்டாவது யோசித்து பார்த்தேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறார். என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ, ஆராதிக்கிற போதோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மாம்ச இச்சையில விழக்கூடாது. அப்படி விழுந்தா நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஜெபம் கேட்கப்படாது. ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்றார், நீங்கள் திருவிருந்து எடுப்பதற்காக கடந்து போனால் கூட அது பாவம் அல்ல. அட பிசாசு பிடிச்சவனே, ஜெபம் பண்ணுறதுக்கே தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நீ இப்படிப்பட்ட தப்பை பண்ணிட்டு நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த மனுஷர் சொல்றாரு, அப்படியானால் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கை முறிந்தவன், கால் முறிந்தவன், ஒருவேளை அங்கங்கள் பாதிக்கப்பட்டவன் கூட திருவிருந்து கொடுக்க கூடாது என்று சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஊழியக்காரிடத்தில் கடந்து போய், ஐயா நீங்கள் சிறு வயதிலே விளையாடுகிற போது உங்கள் கை கால் ஒடிந்திருக்கிறதா என்று கேளுங்கள் என்று சொல்லுகிறார்.
அப்படி கேட்கிற போது உங்கள் ஊழியக்காரர் சொல்லுவார், ஆம், நான் என்னுடைய சிறு வயதிலே விளையாடுகிற போது என் கால் ஒடிந்து விட்டது, அது பின்பாடு சரியாகிவிட்டது. என்னுடைய கை ஒடிந்தது, அது சரியாகிவிட்டது. உடனே நீங்கள் கைகொட்டி சிரியுங்கள். என்ன? அவர் திருவிருந்து கொடுப்பதற்கு தகுதியற்றவர். ஏன்னா அவருக்கு கை ஒடிஞ்சதில்லை, திருவிருந்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர். அவனுக்கு அப்போ பைபிள் தெரியாது, அவனுக்கு சத்தியம் தெரியாது. இன்னைக்கு அவன் சத்தியத்தை கை கொள்றான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தின்படி வாழணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் யாரு? அவன் என்ன செய்யணும்? மாம்ச இச்சைகளுக்கு விலகி தேவனுடைய காரியங்களுடைய ஊடாய் கடந்து போகணும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கிறார், கொஞ்சம் யோசிங்க. அப்ப பாவம் பெருகுவதற்கு யார் வேலை செய்கிறா? இன்றைய ஊழியக்காரர்களை வேலை செய்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். தேசத்தில் மனிதர்களிடத்தில் மனிதனை தேவ ஜனமாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் இங்க இருக்கிற ஊழியர்கள் தேவ ஜனமாக நினைக்கிறவர்களை பாவ மனிதர்களாக்க விரும்பி பாவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆராதிச்சால் போதும். சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, ஆர்சி கோயிலுக்கு போறியப்போ, ஹிந்துட்ட போறியப்போ, இஸ்லாத்திட்ட போறியப்போ, ஆனா சபையில வா. இது போல கதையா இருக்குது. இல்ல, வேர்திரிக்கப்பட்டவனாக இருக்கணும். நீ பழையவைகள் ஒளிந்து புதியவைக்குள் நீ பிரவேசிக்கணும். இல்லைன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அதனால்தான் தேவன் சொல்றாரு, நீ தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவதற்காக முதல்ல உன்னுடைய கண்ணை தெளிவாக்குறேன், இரண்டாவது உனக்கு நான் தயவு காட்டுகிறேன். எப்ப? நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அப்ப ஞானத்தை உனக்கு தருவேன். அந்த ஞானத்தின் மூலமாக உன்னுடைய கண்கள் தெளிவாக்கப்படும், உனக்கு என்னுடைய தயவு கிடைக்கும் என்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு துணிகரம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கிருபை பெருக பெருக பாவம் பெருகத்தான் செய்யும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிருபை எங்க பெருகுதோ அங்க பாவம் பெருகணும். இன்னைக்கு உண்மையாக சொல்றேன், பரலோகத்தின் தேவன் இந்தியாவில் அவருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தை இன்னைக்கு அனுப்பி தந்து அவருடைய வல்லமையும் அவருடைய நாமமும் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்ருவுக்கு தாங்க முடியல. ஆனபடியினால் சத்ருவானவன் ஜொலித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களில் 1/3 தன்வசப்படுத்த அவர்களை கொண்டு தேவ ஜனத்தை சத்ருடைய பிள்ளைகளாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா.